ஹாய், திஸ் இஸ் சுரேஷ், வில்லேஜ் ஐடி டெவலப்பர்லேருந்து. இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஐடிக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு கேன்வாஸ் இமேஜை கொடுத்து அதை HTML CSSஆக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் இருக்கும். நாட் ஓன்லி தேட், சம் லாஜிக்ஸ், ஜாவாவில் ஏதாவது லாஜிக் எழுத சொன்னாலோ அவங்களால ஈஸியாக மேக் பண்ண முடியாது. அதுக்கான டைமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிடுவாங்க. ஈவன் இது பெரிய டெவலப்பர்ஸ்க்கு, ஜூனியர் சீனியருக்கெலாம் தெரிஞ்சாலுமே பட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா அவங்களும் வேறு ஒரு இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் எல்லாமே இப்போ ஓவர் கம் பண்ணுது. லுக் லைக் ChatGPT, கோபைலட் ஆசமாக பர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு உங்களுக்கு அவுட்லுக்கோட ஒரு மெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லுக் லைக் இப்போ நான் எப்படி இதில் ட்ரை பண்ணுறனோ, ChatGPTயில் ட்ரை பண்ணுறனோ அதே மாதிரி தான். ChatGPTலையாவது லிமிட்டட் வெர்ஷன் தான், பட் கோபைலட்டில் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எத்தனை டைம் இது பண்ணாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இதாக இருக்கும். ChatGPTயோட வெப் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ்லி இது பார்த்திங்கன்னா நமக்கு 3.5 வெர்ஷன் தான் ஆக்சஸ் இருந்தது. இதனால் ஃபைலை ஒரு இமேஜையோ ஒரு ஆடியோவையோ அப்லோட் பண்ணி அதற்கான ரெஸ்பெக்டிவ் ரெஸ்பான்ஸை வாங்க முடியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் 4.0 எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். அட்டாச் ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். இந்த இமேஜ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டிசைன் பண்ண சொல்லி போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், இல்லை கேன்வாஸ். ஜஸ்ட் டேக் ஒன் ஸ்னாப் அண்ட் அட்டாச் ஹியர். தென் இமேஜ் அப்லோட் ஆகிடுது. இதில் டைப் பண்ணுங்கள் HTML and CSS bootstrap coding அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு HTML பேஜ் ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, அதுக்கு ரிலேட்டடான CSS கூட. என்ன சொல்லியிருக்குங்க அப்படின்னா, லாஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் HTML பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. index.html styles.cssன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். index.html. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ். தென் ஒன்ஸ் அகைன் go back HTML CSS பேஜ். ஸோ இதில் CSS பார்ட்டை நான் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன். எஸ், tiles.css. okay, then paste it, save. Then now I go here, I try to execute from here. Open file. ஓகேங்களா? லுக் லைக் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ ஓரளவு உங்களுக்கு அவுட்புட் மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட
எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அவங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட், இது நமக்கு கிடைச்ச அவுட்புட். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். லைனஸ் ஓகே. இந்த ஆரோ இமேஜ், பிகாஸ் ஏன் இந்த இமேஜ் கிடைக்கல அப்படின்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. ஸோ நம்ம இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எதுவுமே பண்ணாமல் கோடு எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக டைப் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள். ரெஜிஸ்டர் எவ்ரிதிங் அபவுட் அஸ். கோடை வந்து ரீட் பண்ணுங்கள் ப்ராப்பராக. தென் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்தர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அவுட்புட் எடுத்துக்கலாம். பட் ஜென்ரேட்டர் ஆகிற கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதோ நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் யூ ஷுட் நோ நாலேஜ். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங். தென் சிஎஸ்எஸ், இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிஎஸ்எஸ்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸில் எப்படிலாம் லைன்ஸ் மேக் பண்ணுறாங்க பாருங்கள். பேக்ரவுண்டில் கலர்ஸை எப்படி ஆட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான இதை வந்து கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. லுக் லைக் இது எனக்கே புதுசாக தான் இருந்தது இந்த ஒரு லைன். ஓகே, நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க.